அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். தஞ்சை விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறார் மோடி. என்ன துரோகம்? மழை அதிகம் பெஞ்சிருச்சு, நெல்லில் ஈரப்பதம் அதிகமாகிடும். அப்போ அரசாங்கம் கொள்முதல் செய்யும் போது முன்னாடியெல்லாம் 17% ஈரப்பதம் இருந்தால் தான் எடுப்பாங்க. அது 22% இருந்தாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு மோடிகிட்ட கேட்குறாரு. மத்திய அரசாங்கம் ஒத்துக்கலையாம். மோடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார் அப்படிங்கிறது. சரி, இந்த 17 22 இருந்தாலும் எடுத்துக்கணும்னு கடிதம் எழுதுகிறார். ஆனால் அவங்க சொந்த பிரச்சனைனா இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாங்க, நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க, மோடியை பார்க்குறாங்க. ஆனால் நாட்டோட பிரச்சனை, விவசாயிகளோட பிரச்சனைனா இங்கேருந்து கடிதம் எழுதுனா போகுமா? எங்கே அங்கே போகணும்? சரி, ஒரு பெரிய கோரிக்கை வைக்கிறீங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட, பிரதமர்கிட்ட. ஆனால் அவர் அங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்தால் விமான நிலையத்துக்கு இப்போ ஒரு வரவேற்க போக மாட்டேங்கிறீங்க. எப்படி கொடுப்பாங்க? கொடுக்குறவனும் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருந்துட்டு பாஜகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியும் செய்ய மாட்டாங்க. அதனால் தஞ்சை விவசாயிகளுக்கு சொல்கிறேன், அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள். அரசியல்வாதிகள் யாரும் அவங்களுடைய சொந்த பிரச்சனைகளைத்தான் முன்வைக்கிறாங்களே ஒழிய நாட்டு பிரச்சனையவோ விவசாயிகள் எதையோ அவங்க பார்க்குறதில்ல. விவசாயிகள் இப்போ டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் நேரடியாக டெல்லிக்கு சென்று பிரைம் மினிஸ்டரை பாருங்கள், மோடியை பாருங்கள். பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எலெக்ஷன் வருது, இவங்கெல்லாம் இதை அரசியலாக்குவாங்க, அரசியல் ஆதாயத்தோடு தான் பேசுவாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு மோடியை நேராக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈரப்பதம் 22% வரை கொள்முதல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகள் இதாக இருங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ பேசுகிறாங்க. இன்றைக்கி இவ்வளவு இப்போ காவேரியிலிருந்து டெல்டாவுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு காரணமே இவங்க தானே. காவேரிக்கு ஒரு அணை கட்டினது, இன்றைக்கி மேகதூது அணை கட்டிக்கிட்டு இருக்கிறது, எல்லாத்துலேயுமே கோட்டை விட்டுட்டாங்க. அதனால் அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள். நான் எல்லா அரசியல்வாதியை தான் சொல்கிறேன். விவசாயிகளே, நீங்களே உங்கள் சங்கம் மூலமாக பிரதமரை சந்தியுங்கள், நல்ல விஷயம் வரும் அப்படிங்கிறது அவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டிய கருத்து. அடுத்தது சீமான் பத்திரிகையாளர்கள் மோதல். பத்திரிகைக்காரவங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. திருமாவளவன் அவ்வளோ பேசுவார். பத்திரிகைக்காரவங்கிட்ட போங்க வாங்கன்னு மரியாதையை தான் பேசுவார். விவரம் தெரிஞ்சவர். நான் சில இதெல்லாம் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட பத்திரிகைக்காரவங்க பயமுறுத்துகிறாங்க திருமாவளவனை. என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்கிறாங்க. திருமாவளவன் அடங்கி பேசுகிறாரு. ஏன்னா பத்திரிகைக்காரவங்கள பகிச்சுக்கக்கூடாது. எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதை பெருசாக்குவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜயகாந்த் போய் பத்திரிக்கைக்காரங்களோடலாம் சண்டை போட்டார். அப்போவே எல்லாம் சத்தம் போட்டாங்க. பத்திரிக்கைக்காரங்க அப்படி தான்ப்பா, முண்டக்க கேள்வி கேட்பாங்கப்பா. அவங்க இதே அப்படி தான். இப்போ பத்திரிக்கையில் பூரா அரசியல் இதாகிடுச்சு. ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒவ்வொரு பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கான். அவனே தூண்டி விடுவான். அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் விஜயகாந்துக்கு இது பண்ணாங்க. இப்போ இவருக்கு சொன்னாங்கன்னா இவர் போடா வாடாங்கிற இந்த வீடியோவை பாருங்கள். உன்னை இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாக பார்க்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆகிட்டாங்க. கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி எழுறா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஒரு பத்திரிக்கையில் ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரையும் போடாங்க. அவங்கள போய் போடா வாடாங்கிறாரு. இது இதை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சீமான் தவிர்க்கணும். ஏன்னா எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தாங்கல்ல, ஜெயலலிதா இருந்தாங்க. பத்திரிக்கையில் மோசமாக எழுதுனா வாயை திறக்க மாட்டாங்க, கேஸை போட்டுருவாங்க. 48 வழக்கு. ஆனால் கைது பண்ண மாட்டாங்க. பத்திரிக்கை சுதந்திரத்தை அப்படி தான். ஒரு சில பேரை கைது பண்ணி ஆஃபீஸெல்லாம் அடித்தாங்கன்னா அவங்க பக்கா எதிர்கட்சி இதாகவே செயல்பட்டாங்க. மற்றபடி 48 வழக்கு தான் போட்டாங்க. யாரோடையும் சண்டையும் போடல, யாரோடையும் அடிக்க போகிற. எம்ஜிஆர் தான் இருந்தார்ல, அவர் இதில் பத்திரிக்கைக்காரங்களை இப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். அவருக்கு கருணாநிதி கதை வேறு. அவரே பத்திரிக்கைக்காரனை வேலையை விட்டே தூக்கிடுவார். அது நிறைய விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பத்திரிக்கைக்காரங்களை உதப்பாங்க, இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அதனால் சீமான் போன்றவர்கள் நீங்கள் ஒரு இது பண்ணி ஒரு நாகரிகமாக பத்திரிகைக்காரங்கிட்ட நடக்கணும். அவன் அப்படி தான் மோசமாக பேசுவான். உங்களுக்குன்னு பொறுப்பு இருக்குது. இந்த விஷயத்தில் திருமாவளவன் பாருங்கள், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மிரட்டுறாங்க, பயந்து பேசுகிறாரு அவர். எல்லோரும் அப்படித்தான். வைகோ கூட பயப்படுவார் எல்லாருக்குமே. ஸ்டாலின் கூட அப்படியே கண்டுக்காமல் போயிடுவார். ஏன்னா புரியுது, பத்திரிகைக்காரனை பகிச்சு. ஏன்னா ஒவ்வொரு பத்திரிகைக்கும் பணம் கொடுக்குறாங்கல்ல, டிவிக்காரனுக்கும் பணம் கொடுக்குறாங்கல்ல, எதுக்கு அப்படின்னா
ஸோ அதனால் சீமான் பத்திரிகையாளரிடம் நடந்து கொண்ட விதத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவர் சபை நாகரிகத்தோடு பேச வேண்டும் அப்படிங்கிறது சீமான் பத்திரிகையாளர்கள் மோதலில் நம்ம சொல்ல வேண்டிய அடுத்த கட்ட கருத்து. அடுத்து காங்கிரஸ் இன்றைக்கி அவங்க ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னோம். அந்த கமிட்டி அமைச்சதை அந்த கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி சம்பந்தமாக பேச குழு அமைப்பு, திமுகவுடன் கூட்டணி சம்பந்தமாக பேசன்னு போடல. அப்போ என்ன அர்த்தம்? கூட்டணினா யாரோட வேணாலும் பேசுவாங்க அப்படின்னா விஜய்க்கு கதவை திறந்து வச்சுட்டு பேசுகிறாங்க. இவர் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸுக்கு தலைவர் கார்கே, அவர் தான் தலைவர். ஆனால் இதுங்களை முடிவுகளை எடுக்கிறது ராகுல் காந்தி, சோனியா காந்தி. அதனால் ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கார். ஆனால் கார்கே என்ன சொல்லிட்டாருன்னா, யார் சீட் அதிகம் கொடுக்குறவங்களுக்கு கேட்டாங்க டிஎம்கேல. போன தடவை 25 நம்ம கொடுத்தோம், இந்த தடவை என்ன 30, அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லைன்ட்டாங்க. இவங்க 40க்கு மேலே கேட்கலாம், 50 கேட்கலாம்னு ஐடியா வச்சுருக்காங்க. விஜய் 40-50க்கு ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதனால் திமுகவை கலட்டி விடுவதற்கு வாய்ப்பு இன்னும் இருக்கிறது. ஏற்கனவே சார் விஷயத்தை விட்டேன், டெய்லி சாரை பற்றி பேசணும். 6 கோடியே 40 லட்சம் ஏற்கனவே சொன்னேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 கோடி பேர் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி பதிவேற்றம் பண்ணிட்டாங்க. ஆக 3 கோடி வாக்காளர்கள், ஒரிஜினல் வாக்காளர்கள் வந்துட்டான். இந்த மீதி 3 கோடியில் தான் இருக்குது. 65 லட்சம் போகுதா, 85 லட்சம் போகுதா, 1 கோடி போகுதா, இந்த எத்தனை போகுதா அதெல்லாம் திமுக வாங்கின ஓட்டுலேருந்து கழிச்சிக்கணும். போன தடவை திமுகவில் ஓட்டு வாங்கினாங்கன்னு பாருங்கள். 1.5 கோடியா, 65 போனால் 65 கழிச்சிருங்க, 1 கோடிக்கும் கீழே போயிடும். 85 லட்சமா, 85 கழிச்சிருங்க. அதனால் இப்போ பாதிக்கு பாதி 3 கோடி வாக்காளர்கள் பதிவேற்றம் ஒரிஜினல் வாக்காளர் வந்துட்டான். இன்னும் 3 கோடி பேர் உள்ளே வந்துட்டான். அதில் 6 கோடியே 40 லட்சம் என்னை பொறுத்தவரை ஒரு 5.5 கோடி, 5 கோடியே 60 லட்சம்னு மாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு இவர்களுக்கு கதை முடிந்துவிடும். வேறு எதுவுமே தேவையில்லை. காங்கிரஸோடையும் சேர்ந்துக்கங்க, யாரோடையும் சேர்ந்துக்கங்க. செத்தவன்லாம் ஓட்டு போட மாட்டான், தைரியமாக இருக்கலாம். வீடு மார்க்கவன்லாம் ஓட்டு போட மாட்டான். அந்த ஒரு ஆள் 10 ஓட்டெல்லாம் நடக்காது, தசாவதாரம் ஓட்டெல்லாம் நடக்காது நம்ம. அதனால் உண்மையான மக்கள் ஓட்டு விழுகும். அதை நம்ம பார்க்கணும். ஆனால் இதுலேயே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, உண்மையான இந்த மக்கள்லேயே எவனோ ஓட்டு போட வராமல் இன்றைக்கி வேறு வேலைகள்னு போடுறான்னா சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் அவங்க ஓட்டை போய் போடுவான். அது மட்டும் மற்ற எதிர்கட்சிகள் இதாக இருக்கிறவன் ஓட்டை இப்போ ஒரிஜினல் ஓட்டு சாரில் இவன் போடாமல் இருந்தான்னா அதை மட்டும் போடாமல் பார்த்துக்கணும். அதனால் சார் இது வேகம் எடுத்து கொண்டு இருக்கிறது. விஜய் அவர்களெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாங்கள்லாம் சாரை ஏன் சப்போர்ட் பண்ணணுன்னு இப்போ புரிஞ்சுக்கிறீங்கல்ல. 3 கோடி பேர் வந்துட்டானே, அதனால் சாரை எதிர்க்காதீர்கள். அது உங்களுக்கு நல்லதல்ல, அது திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் கொடுக்கக்கூடிய குரல் ஆயிரும். அவன் ஆட்சிக்கே வந்துடுவான் அந்த கள்ள ஓட்டுகளை வைத்து அப்படிங்கிறது. இன்றைக்கி சாரை பற்றி டெய்லி ஏதாச்சும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இன்று வந்திருக்கக்கூடிய செய்தி நல்ல செய்தி. 50% 3 கோடி மக்கள் நேர்மையான முறையில் வாக்கு இதாகிடுச்சு, எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது பவாரியா கேங் அப்படின்னு ஒன்று ராஜஸ்தானில் இருந்தது. இந்த தீரன் அப்படிங்கிற படத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சுதர்சனம் அப்படின்னு ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக எம்எல்ஏ அவர் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டார். அதுக்கு இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்கு, அவரை கொண்டது பவாரியா கேங்கு தான் அப்படி. அது பவாரியா கேங்கு தான் கொண்டாங்கன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியுமே. நானே இப்போ காவல்துறையில் இருந்தேனே. அப்போ காவல்துறையில் இருக்கும்போது அப்போவே அவர்கள் அந்த போட்ட செருப்பை வச்சே இது ராஜஸ்தான்காரவங்களாக இருக்கணும், அந்த செருப்பு ராஜாக்கார படத்தில் வர்ற மாதிரி, ராஜாக்கள் படத்தில் வர்ற மாதிரி அப்படி முன்பக்கம் அப்படி வளைஞ்சு அப்படி தூக்கிட்டு நிற்கும். அதை பார்த்தோன்னே இது ராஜஸ்தான் கேங்கு தான் வந்தவங்க ஹிந்தியில் பேசுனாங்கன்னு சொன்னாங்க. செருப்பு அப்படி இருந்தது, ஸோ இது ராஜஸ்தான் கேங்கு தான் அப்படின்னு அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. அப்போவே முடிவு பண்ணதுக்கப்புறம் கைரேகைகள் பார்த்திங்கன்னா
பக்காவாக கிடைச்சது, நிறைய கைரேகைகள் கிடைச்சது. அது மட்டும் இல்லை, அவங்க எங்கெங்கே பண்ணாங்கன்னா பெங்களூரில் பண்ணாங்க இதே குரூப்பு, கர்நாடகாவில் சித்தூரில் போய் பண்ணாங்க, ஈரோடில் போய் பண்ணாங்க, சென்னையில் வந்து திருவள்ளூர் இதில் பண்ணும்போது தான் இந்த கொலை நடந்தது. அப்போ கைரேகைகள் சென்னையில் கிடைச்ச கைரேகை, ஈரோடில் கிடைத்த கைரேகை, சித்தூரில் கிடைத்த கைரேகை, கர்நாடகாவில் கிடைத்த கைரேகை அத்தனையும் ஒத்து போன உடனே ஒரே கேங்கு தான் இந்த நாளும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அப்போவே முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கைரேகைகளை எடுத்து இந்தியா முழுவதும் போகும்போது ஆக்ரா சிறையில் உள்ள கைரேகையோடு அது வந்து ஒத்து போச்சு. ஆக்ரா, அவர் பாவங்க இங்கேருந்து போனவங்க தாஜ்மஹாலை பார்க்கலான்னு போயிருக்காங்க. அவர் தாஜ்மஹாலை பார்க்கும்போது பக்கத்தில் தானே ஆக்ரா இருக்குது, அந்த சிறையில் போய் பார்ப்போன்னு பார்த்தாங்க. அதில் தான் ஒருத்தர் கைரேகை ஒத்துப்போச்சு. அந்த குரு அவன் வந்து பவாரியா குரூப்பை சேர்ந்தவன் அப்படின்னொன்னே அந்த பவாரியா குரூப்பு இருக்கக்கூடிய ராஜஸ்தான் கிராமத்தில் போய் அவங்கள பிடிப்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே பஞ்சாயத்து மாதிரி இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, ஆதாரம் இருந்தால் சொல்லு, பிடிச்சிட்டு போ, ஆதாரம் இல்லாமல் இங்கே யாரும் உள்ளே நுழைய முடியாதும்பாங்க. அப்புறம் கையில் கட்டாரியாச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேரை பிடிச்சிட்டு வந்து சுட்டாங்க, என்கவுண்டர் போட்டு சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பவாரியா கேங்க் ஆப்ரேஷன் தமிழ்நாட்டு உள்ளேயே வரல. இப்படி தான் பவாரியா கேங்க்கு நடந்தது. சுட்டே 20 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் நீதிமன்றத்தில் தீர்ப்பு இது பவாரியா கேங்கு தான் அப்படின்னு வந்திருக்கு. நீதிமன்றங்களில் வந்து இது விரைவில் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது. ஏன்னா தண்டனைங்கிறது ரொம்ப நாட்கள் கழித்து சிலருக்கு கிடைக்கிறது, அந்த தண்டனை வருது, தீர்ப்பும் லேட் ஆகுது. இந்த தீர்ப்பு லேட் ஆகுறதுனால நிறைய பேரை பார்த்திங்கன்னா அந்த வழக்கு நிரூபிக்கப்படாமலேயே ஜெயிலில் இருக்காங்க. போலீஸ்காரன் என்ன சொல்லுவான், வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. பண வசதி இல்லாதவன்லாம் வக்கீலை வச்சு வாதாடலாம், 10 வருஷம் 15 வருஷம் குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே ஜெயிலில் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னா வெளியில் வரான். ஆனால் அவன் 10-15 வருஷம் ஜெயிலில் இருந்தானே, அதை யார் வந்து காம்பன்சேட் பண்ண முடியும்? குற்றவாளிகள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் குற்றம் செய்யாதவன்லாம் உள்ளே இருந்துக்கிட்டு நீ வருஷத்துக்கு 10-15 வருஷத்துக்கு கேஸை நடத்திக்கிட்டு போலீஸ் வந்துக்கிட்டு பெயில் கொடுக்காதன்னா அவன் என்ன தான் அதுக்கு வந்து நிவாரணம்? அதனால் இனிமேலாவது பவாரியா குற்றவாளிகள் விஷயத்தில் இத்தனை ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் ஆன மாதிரி வருங்காலத்தில் எந்த குற்றத்திலும் இவ்வளவு காலதாமதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த பவாரியா குற்றவாளிகள் விஷயத்தில் இன்றைக்கி நாம் பதிய விரும்பக்கூடிய கருத்து.